வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ, ஒரு இன்வெர்ட்டர் டிசி டு ஏசி. அதான் இன்வெர்ட்டர். ஏசி டு டிசியாக இருந்தால் அது கன்வெர்ட்டர், ரெக்டிஃபையர் அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. சில நேரங்களில் இந்த இன்வெர்ட்டரை கன்வெர்ட்டர்னு சொல்கிறது உண்டு. ஓகேவா? அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறும் 100% அப்படியே. அப்போது ஏசி டு டிசி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ரெக்டிஃபையர். இதே டிசி டு ஏசி வந்துன்னா அதுக்கு பேர் இன்வெர்ட்டர் அல்லது கன்வெர்ட்டர். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு 2000 வாட்ஸ் லோடு கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெர்ட்டர். இந்த இன்வெர்ட்டருடைய நெசசிட்டி என்ன அப்படின்னு கேட்டால், பெரும்பாலும் இப்போ நான் டே பை டே எல்லாமே கம்ப்ளீட்டாக சோலாராக மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு ஃப்ரீ சோர்ஸ். நமக்கு தெரியும் எலக்ட்ரிக்கலில் ரேட் இயர் ஒன்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. அதனால் நம்மளுடைய கரண்ட் பில் குறையணும் அப்படின்னா ஒரே வழி தான் இருக்குது, மாற்று ஏற்பாடு சோலார் சிஸ்டம் தான். சோலார் சிஸ்டத்தில் எங்கிட்ட எல்லா டைப் ஆஃப் பேனல் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 5 வாட்ஸ் பேனல்லேருந்து இப்போ 500 வாட்ஸ் வரைக்கும் பேனல் எங்கிட்ட இருக்குது. 12 வோல்ட் டிசியில் அவுட்புட் வரலேருந்து 24 வோல்ட் டிசி வரக்கூடிய பேனல் இருக்குது. இதில் டைப் ஆஃப் பேனல் 2 இருக்குது. ஓகேவா? எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். எஃபிஷியன்சி எது இருக்கும், கொஞ்சம் விலை ஜாஸ்தி இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ அந்த பேனல்லேருந்து நம்ம என்ன பண்ணணுன்னா, அதில் வரக்கூடிய வோல்ட் இப்போ 12 வோல்ட் பேனல் அப்படின்னா தெரியும், அதில் 22 வோல்ட்டுக்கு மேலே வரும். சோலாருடைய இன்டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்டும் கூடி குறையும். ஆனால் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கணும், கான்ஸ்டண்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கண்ட்ரோலர் வேணும். சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் வேணும். சோலார் சார்ஜர் கண்ட்ரோல் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த சோலார் சார்ஜர் கண்ட்ரோல் பாருங்கள், இதுதான் சோலார் சார்ஜர் கண்ட்ரோல் இங்கே இருக்குது. இந்த சோலார் சார்ஜர் கண்ட்ரோலில் 10 ஆம்பியர் டு 20 ஆம்பியர் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது மாதிரி இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் 750 750 ரூபா வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வந்துடும். ஓகேவா? இன்னொரு விலை இதில் இது 750. இது விலை கம்மியில் ஒன்று இருக்குது. அது 350 ரூபா வரும். அதுவும் சோலார் சார்ஜர் எக்ஸைட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியுடையது. ஸோ இந்த எக்ஸைட் கம்பெனி வேணாலும் அவைலபிள் இருக்குது. நமக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சோலார் சிஸ்டம் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த எக்ஸைட் யூனிட் வாங்கிக்கலாம். ஓகேவா? இதுதான் அந்த யூனிட், சோலார் சார்ஜர் கண்ட்ரோல். இதில் டஸ்க்டான்னு ஒரு மோடு இருக்கும். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, சப்போஸ் ஈவினிங் ஆகிட்டா பவர் ஆன் பண்ணுறதும், அந்த மார்னிங் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணுறதும், கட் ஆஃப் இந்த ஸ்டேஜ் இதுக்குள்ளே இருக்குது. 10 ஆம்பியர் 12 வோல்ட் 24 வோல்ட் ரெண்டுக்குமே ஒரே சார்ஜர் கண்ட்ரோல் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சோலார் சார்ஜர் கண்ட்ரோலுடைய ஒர்க்கே என்ன அப்படின்னு கேட்டால், வேரியபிளாக வரக்கூடிய டிசி சோர்ஸை கான்ஸ்டண்ட்டாக கொண்டு வரதான் அதனுடைய ஒர்க்கு. கான்ஸ்டண்ட்டாக கொண்டு வந்தோன்னே பாருங்கள், இதுதான் இந்த யூனிட்டு. நீங்கள் அதை பார்க்கலாம். நான் ஒரு தடவை உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸர் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் அதனுடைய யூனிட்டினுடைய கனெக்ஷன் டீட்டெயில்ஸ். ஒருவேளை கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? இந்த யூனிட்டில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சுதா சோலார் பேனல்லேருந்து வர்ற அவுட்புட் இருக்கு இல்லையா, இந்த கண்ட்ரோலர் கொடுத்துட்றோம். கண்ட்ரோல்லேருந்து வர்ற அவுட்புட்டை நம்ம நிறைய பேட்ரி கொடுத்துட்றோம். முதல்ல பேட்ரிலேருந்து தான் எடுக்கணும், வெளியே லோடே எடுக்கணும். இந்த அவுட்புட் வர்ற வோல்ட்டை பாருங்கள், இங்கே இருக்க சோலார் பவர் சோர்ஸ் இருக்கு இல்லையா, கண்ட்ரோலர் அல்லது கன்வெர்ட்டர், இது கொடுக்கணும். இப்போ நீ பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இதிலேருந்து அவுட்புட் எடுத்து தான் நாம் ஒரு லேப்டாப்புக்கோ இல்லை எல்இடி லேம்புக்கோ கொடுக்கணும். ஏன்னா இதில் சோலார் இந்த பவர் இன்வெர்ட்டரில் பியூர் சைன் வேவா, மாடிஃபைடு சைன் வேவா, இல்லை ஸ்கொயர் வேவா அப்படின்னு இருக்குது. இது ஒரு மாடிஃபைடு சைன் வேவ், பியூர் சைன் வேவ் கிடையாது. பியூர் சைன் வேவாக இருந்தால் நாம் டைரெக்டாக நம்ம இருக்கக்கூடிய பழைய டைப் ஃபேன், காயில் ஃபேன் இருக்கு இல்லையா, அந்த ஃபேனுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் இதில் கொடுக்கக்கூடாது. இதில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, பிஎல்டிசி மோட்டார் பேஸ் பண்ணக்கூடிய ஃபேன், மிக்சி, ஏர் கண்டிஷ்னர் எல்லாமே யூஸ் பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறேன், பிஎல்டிசி பேஸ்டு, எல்இடி பேஸ்டு லைட், டியூப் லைட் இது யூஸ் பண்ணலாம். நம்ம பழைய குண்டு பல்போ, இண்டக்டிவ் லோடு, காயில் லோடு அது கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதை முதல்ல
ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் சார்ட்டு. இதை பற்றி நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ அது முக்கியம் இல்லை. இது 1000 வாட்ஸ். இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது 1000 வாட்ஸ். இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிடுறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது 1000 வாட்ஸ். இது 1000 வாட்ஸ். இன்னொன்று இருக்குது 500 வாட்ஸ். இது 500 வாட்ஸ். ஸோ நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன லோடு இருக்கோ அது தகுந்த மாதிரி. பொதுவாக இந்த 500 வாட்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணோன்னா, இந்த லோடில் பாதி இருக்கிற மாதிரி, 50% 60% இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி கொடுக்குறப்ப இந்த யூனிட் ஹீட் ஆகாது. இந்த யூனிட் ஹீட் ஆனாலும் ஹீட்டை தணிக்கிறதுக்காக பக்காவாக ஹீட் சிங்க் பிளேட் உள்ளே கொடுத்துருக்கு. கூடவே ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் ஒரு ஃபேன் ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ இந்த யூனிட் ஆன் பண்ணி இந்த ஃபேன் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த யூனிட்டில் வர்ற எக்ஸசிவாக வர்ற ஹீட்டு உங்களுக்கு ஸ்ரிங்க் ஆகிரும், தணிச்சிரும். ஓகே, அப்போது டிஃப்ரெண்ட் வாட்ஸில் இருக்குது. இன்னொன்று ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 150 வாட்ஸில் 150 வாட்ஸில் ஒரு ரெண்டு எல்இடி டியூப்லைட் மட்டும் போதும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு இது பாருங்கள், இந்த யூனிட் இந்த மாதிரி யூனிட் இருக்குது. ஓகே, இதான் யூனிட் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். பேக் சைடில் 2 ஏசி சாக்கெட் இருக்கும். சிம்பிளாக கொடுத்துக்கலாம். வெறும் 450 ரூபா தான் வரும். உங்கள் வீடு ஒரு சோலார் லைட்டில் ஹோமாக மாறிடும். ஓகேவா? தேவை ஒரு பேட்டரி. சரி, இப்போது டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா? அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஒன்று தான். நம்ம லோடுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்வெர்ட்டர் வாங்கிக்கலாம். ஓகேவா? எக்ஸஸாக இருந்தால் நல்லது. எப்பவுமே லோடு 500 வாட்ஸ் லோடு இருக்குன்னா 1000 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்வெர்ட்டர் வாங்கிட்டால் அது லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும். பேட்டரி ட்ரைன் ஆகாது. அது மெல்ல ஸ்லோவாக டிஸ்சார்ஜ் ஆகும். லாங் லைஃப் கிடைக்கும். அப்போ லாங் லைஃப் லோடு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவை பேட்டரி ஆம்பியர் கூடுதலாக இருக்கணும். ஓகேவா? லோடு கம்மியாக இருக்கணும். இந்த ரெண்டும் அது ஆஸ் பர் சூட் யுவர்ஸ். ஓகே, சரி. இந்த யூனிட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அப்போது ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த யூனிட்டை யூஸ் பண்ணும்போது என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னா, முதல்ல அந்த இடத்துக்குள்ளே ஹைலி இன்ஃப்ளமபிள், எளிதில் தீப்பற்ற மாதிரி இருக்கக்கூடிய பெட்ரோல் கேஸ் இருக்க மாதிரியோ, கெரசின் கேஸ் இருக்க மாதிரியோ, டீசல் கேஸ் இருக்க மாதிரியோ, மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும், மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்ப அந்த யூனிட்டில் வெளியே யூஸ் பண்ணுறதோ, இல்லை ஸ்மோக்கியாக இருக்க பிளேஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட்டை ஆன் பண்ணும் பொழுது ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்கும். முதல்ல பேட்டரியை கனெக்ட் பண்ணுங்கள். பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது யூனிட்டில் அவுட்புட்டில் எந்த லோடு இருக்கக்கூடாது. லோடை கனெக்ட் பண்ணலாம், லோடு சுவிட்சை ஆஃப் பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த பேட்டரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பவர் ஆன் பண்ணி ஒரு 3 செகண்ட் கழிச்சு, ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு எஸ்எம்எஸ் பவர் சப்ளை இருக்குது. அந்த சப்ளை ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 3 நிமிஷம் டிலே ஆகும். அவ்வளோதான், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த ஃபேன் ரொட்டேட் ஆகும், இண்டிகேட் லைட் எரியும். தென் உங்களுக்கு எத்தனை லோடு கொடுத்துறீங்களோ அதை 1 by 1 ஆன் பண்ணணும். ஆஃப் பண்ணும் பொழுதும் 1 by 1 ஆஃப் பண்ணுங்க. சடனாக க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? மெல்ல மெல்ல இந்த யூனிட் இன்னும் இந்த காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு மார்க்கெட்டில் 15,000 12,000 10,000 மேலே எந்த யூனிட்டுமே கிடையாது உங்களுக்கு. ஓகேவா? இன்வெர்ட்டர் இது ஒரு லோ பட்ஜெட். மெயின் நம்ம ஸ்டூடெண்ட்டு தான். ஆன்லைனில் படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட். ஆன்லைனில் படிக்கிற எல்லாமே ஸ்டூடெண்ட் எல்லாம் நியூ கமர்ஸ் எல்லாம் இப்போ தான் புதுசாக சோலார் பேனல் வாங்குகிறாங்க, அஸ்மெல் பண்ணுறாங்க, அவுட்புட் வருதான்னு செக் பண்ணுறாங்க. அவங்களுக்கானது வீடியோ. ஓகேவா? ஒருவேளை இந்த வீடியோ பப்ளிக்ஸ் யாராவது பார்க்குறவங்களுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு ரிக்கமெண்ட் இருந்தால் இந்த டெக்னிக்கல் டேட்டாஸ்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த டெக்னிக்கல் டேட்டாஸ் தெரியாதவங்க டெக்னிக்கல் பர்சனை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ப்ராடக்டை ஹேண்டில் பண்ணணும், கனெக்ஷன் கொடுக்கணும். ரொம்ப முக்கியம். ஏன்னா சிவியராக ஷாக் அடிக்க சான்ஸ் இருக்குது. ஒரு 12 வோல்ட் பேட்டரி ஷாக் அடிக்காது, ஆனால் அந்த யூனிட்டில் வர்ற அவுட்புட்டு கண்டிப்பாக சிவியராக ஷாக் அடிக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு சர்வீஸ் ப்ரொஃபஷனில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒயரிங் கனெக்ஷன் எல்லாம் கொடுங்க. ஓகே, சரி. இப்போ இந்த லோடு இருக்குது இல்லையா? அப்போ டிஃப்ரெண்ட் லோடு இருக்குது. உங்களுக்கு ஜென்டலாக ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போது இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு அன்பாக்சிங் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த யூனிட்டு மேலே ஒரு பபிள் பேப்பர் இருக்கும். இந்த இடத்துல ஒரு க்ரோடல் கிளிப் இருக்கும். ஓகேவா? பேட்டரி கனெக்ட் பண்ணுறதுக்கு இது கொடுக்குற பேட்டரி ஆம்பியர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு டைம் அதிகமாக வரும்னு சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு டெமோ பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு ஒரு 12 வோல்ட்டு 7 ஆம்பியர் எங்கிட்ட இருக்கக்கூடிய பேட்டரி வச்சு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதில் பாருங்கள்,
தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணணுமா? பண்ணுனா நல்லா இருக்குமா? பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு யூஎஸ்பி சாக்கெட் இங்கே இருக்குது. இது எதுக்காக இருக்குன்னா, நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை சார்ஜ் பண்ணக்கூடிய 5 வோல்ட்டில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு டிவைஸ் எலக்ட்ரானிக்ஸும் இதில் எடுத்துக்கலாம். அப்போது நீ கொடுக்குறது ஒரு 12 வோல்ட் டிசி. அந்த 12 வோல்ட் டிசி வந்து 230 வோல்ட் ஏசியாக அந்த சாக்கெட் வெளியே வரும். அட் த சேம் டைம் இந்த 12 வோல்ட் ரெகுலேட் ஆகி 5 வோல்ட்டாக இந்த சாக்கெட் வெளியே வரும் மொபைல் சார்ஜிங்காக. ஸோ இந்த இடத்துல பவர் ஆன் சுவிட்ச் இருக்குது. இந்த பவர் ஆன் சுவிட்சை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு கார் இன்வெர்ட்டர். இந்த இன்வெர்ட்டர் கையில் இருந்ததுன்னா நம்ம எங்கே வேணாலும் வெளியில் எங்கேயாவது டூர் போகிறதுக்கோ ஒரு ட்ரெக்கிங் போகிறதுக்கோ அதர் பிளேஸ் போகும்போதெல்லாம் இந்த 230 வோல்ட்டில் இயங்கக்கூடியது நிறைய தேவைப்படும் நமக்கு. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இண்டக்டிவ் லோடு தனி, அந்த லோடு யூஸ் பண்ண வேண்டாம். பெரும்பாலும் ரெசிஸ்டிவ் லோடு அதை யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எல்இடி டிவி யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எஸ்எம்எஸ் பவர் சப்ளை பேஸ் பண்ணக்கூடிய எல்லா பவர் சப்ளைலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பவர் ஆன் பண்ணும்போது க்ரீன் லைட் எரியும். ஒருவேளை ஓவர் லோடு கொடுத்துட்டின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நிறைய லோடு கொடுக்குறீங்க, லோடு 1 2 3 4 5 கொடுக்குறீங்க. அப்போது நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு லோடும் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு லோடு ஆன் பண்ணும்போது இந்த யூனிட் கட் ஆஃப் ஆயிரும். இந்த ரெட் கலர் லைட் எரியும். எரிஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஓவர் லோடுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், இந்த லோடை என்ன பண்ணணும், குறைக்கணும். லோடை குறைச்சிட்டு இந்த யூனிட்டினுடைய பவரை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணணும். பண்ணினீங்கன்னா மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிக்கும். லோடு அதிகமாக கொடுக்க வேண்டாம். ஓகேவா? அப்போது மெல்ல மெல்ல குறைச்சிட்டு வந்தால் அந்த லோடு எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, இதுதான் இந்த யூனிட்டு. பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேன் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல 12 வோல்ட் டிசின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அதிகமான வோல்ட்டு கொடுக்க வேண்டாம். ப்ளஸ் மைனஸ் டெர்மினலுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். யார் வேணாலும் நான் யூனிட்டை யூஸ் பண்ண முடியும், அவுட்புட்டை எடுக்க முடியும். இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப நல்ல கிரிப்பாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இந்த டேக் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த குரோடில் கிளிப்பை இப்போ டெமோ பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாட்ஸில் எங்கிட்ட இருக்குது. அதாவது 500 வாட்ஸில் ஆரம்பித்து வாட்ஸிலுக்கு இப்போ ஸ்டாக் இல்லை சில இதெல்லாம். ஏன்னா உடனடியாக சேல் ஆகிடுது இதில். எல்லாம் எல்லாருக்கும் தேவைப்படுது. பட் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா? இப்போது இதில் அப் டு 3000 வாட்ஸ் வரைக்கும் இப்போ ஸ்டாக் இல்லை. இப்போ 2000 தான் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வரும். சேஃப்டியாக உங்களுக்கு கொரியரில் வந்து சேர்ந்துடும். இப்போ இந்த டெர்மினல் ப்ளஸ் மைனஸ் இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது பாருங்கள், இது வந்து நெகட்டிவ் டெர்மினல் கொடுத்துட்டேன். கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லோடெல்லாம் விசிபிளாக தெரியுதா உங்களுக்கு? 4 பல்பு லோடு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது பவர் ஆஃபில் யூனிட் வச்சுருக்கேன், கொடுத்துருக்கேன். பாருங்கள், யூனிட்டில் இந்த இண்டிகேட்டரில் ஆன் பண்ணுறேன், க்ரீன் எரியுது, கூடவே ஃபேன் ஓடுற சத்தம் வரும். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்டு கொடுத்துருக்கேன், அதை இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பவர் ஆன் பண்ணிடுறேன். பவர் ஆன் பண்ணிவிட்டேன். ஒரு லோடு ஆன் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு லோடு எரியுது. இங்கே ஒரு பல்ப் இருக்குது, எரிஞ்சிட்ருக்கு. இன்னொரு அனதர் லோடு தென் ஓகேவா? எப்படி இருக்குது? பக்காவே எல்லாமே நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது. 1 by 1 ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். 1 by 1 ஆஃப் பண்ணுறேன். இந்த பவர் இன்ட்டு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், சிம்பிளாக. ஆன் பண்ணால் தான் அந்த சவுண்டு வரும். ஓகே, அந்த ஃபேன் ஓடுற சத்தம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி தான் நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? 1 செகண்ட் பவர் ஆன் பண்ணிட்டேன். ஒரு லோடு 1 2 3 4. அப்போ கால்குலேட் பண்ண தெரியணும். இப்போ ஒரு எல்இடி டியூப் லைட் அப்படின்னா 22 வாட்ஸ். 10 டியூப் லைட் கொடுத்தீங்கன்னா 220 வாட்ஸ். இப்படி தான் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? நான் பவரை மறுபடியும் ஆஃப் பண்ணிடுறேன். மறுபடியும் 1 செகண்ட் ஆன் பண்ணுறேன். டோட்டல் லோடு ஃபுல்லாக வரும். எஸ்எம்பிஎஸ் ஒரு 3 செகண்ட் சுதாரிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு இன்வெர்ட்டர் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது, அன்பாக்சிங், ஒயரிங் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். பவர் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த இன்வெர்ட்டர் தேவைப்படுறவங்க அது 150 வாட்ஸ்லேருந்து இருக்குது எங்ககிட்ட. எது வேணுமோ உங்கள் ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி அவைலபிள் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.